டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. ஏற்கனவே அதிமுக இந்த பெயரை வச்சு எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றியாச்சு. அதுக்கு ஒரு பெயர் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் செயல்பட்டு இருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் அம்மா ஆரோக்கிய திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்தோம். ஒருவருக்கு நோய்க்கு வந்தபோது சிகிச்சை அளித்தலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்து தான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம். 2016 அம்மா இருக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். இதுக்கு பேரை மாற்றி ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பேரை வச்சுக்கிட்டார். தினம் தினம் ஒரு பேரை வைக்க வேண்டியது, அது ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது, விளம்பர மாடல் அரசு. இது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அது மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் வட்டார அளவில் வாரந்தோறும் வியாழக்கிழமை 385 முகாம்கள் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு மாதத்திற்கும் 1540 முகாம்கள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் மூலம் நடத்தப்பட்டு 16 வகையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதைத்தான் இன்னைக்கு செய்கிறார். வேற என்ன புதுசாக செஞ்சிட்டீங்க? எல்லாம் பேரை மாற்றி அதிமுக ஆட்சியில் கொண்டு வர திட்டத்தை மக்களை ஏமாற்றி மடைமாற்றம் செய்து இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டுகின்ற ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில் அங்காங்கே கிராம பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். அதில் ஒரு மருத்துவர் MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமித்து அங்கே ஏழை மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அந்த அம்மா மினி கிளினிக்கு போய் மருத்துவ சிகிச்சை பெறலாம். அதை மூடிட்டீங்க. அதை திறந்தாலே போதும், ஏழை மக்கள் பயன்பெறுவாங்க. நீங்கள் ஒரு நாள் முகாம் நடத்துவீங்க, அப்புறம் மூடிட்டு போயிடுவீங்க. அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு யார் வைத்தியம் பண்ணுறது? அப்பப்போ நோய் என்ன சொல்லிட்டா வருது. அப்போ நோய் வருகின்ற பொழுதுதான் சிகிச்சை பெற முடியும். ஆனால் அப்படி காலத்திற்கு ஏற்றவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த அம்மா மினி கிளினிக்கை கொண்டாந்து அந்த பகுதியில் ஏழை மக்களுக்கு ஏதாவது நோயாய்ப்பட்டால் உடனடியாக அந்த முகாமுக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கலாம். அது கூட பொறுக்க முடியல. அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தா இவருக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னே தெரியல. அதை மூடிட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் மீண்டும் அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும். அதே போல தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. அதிமுக ஆட்சியில் ஒரு பவுன் 20,000 50,000 திருமண திட்டத்தில் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அதிமுக ஆட்சி. அது தொடரும். நம்முடைய மாணவ செல்வங்கள் நல்ல அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி, லேப்டாப் கொடுத்தோம். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் 12,000 ரூபாய் கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. அதிமுக ஆட்சியில் 12,36,000 பேர் கொடுத்தோம். 12,36,000 பேர் கொடுத்தோம். அதையும் இந்த அரசு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. இதற்காக அதிமுக அரசு 7,300 கோடி நாங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். இது அதிமுக வரலாறு. ஏழை மக்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக, அறிவுத்திறன் கொண்ட மாணவர்களாக, விஞ்ஞான கல்வி கிடைக்கும் என்பதற்காக அம்மா கொண்டு வந்த திட்டம். அதையும் நிறுத்தின பெருமை, சாதனை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தையே சாரும். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ.